Hello viewers, I am Ranjith. டீனேஜர்ஸ்ல இருந்து வயசானது வரைக்கும் நம்ம பார்த்து படிச்சு ரசிக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஃபேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல, இன்ஸ்டாகிராம்ல நமக்கு வர்ற மீம்ஸா தான் இருக்கும். ஸோ நம்ம நாட்டில் என்ன விஷயம் நடந்தாலும் சரி, உடனே ஒரு சின்ன இமேஜ்ல சில வார்த்தைகளை மட்டுமே கேப்சர் பண்ணிடுவாங்க. இதனாலதான் மீம்ஸும் சரி, மீம் கிரியேட்டர் டிமாண்டும் சரி நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. நம்மள எத்தனை பேருக்கு தெரியும், ரீசென்ட்லி பிளாக் ஷிப் அப்படிங்கிற ஒரு பெரிய யூடியூப் சேனல் இல்ல டிஜிட்டல் மீடியா கம்பெனின்னு சொல்லலாம், அவங்க மீம் கிரியேட்டர்ஸ் வாண்டட் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ அகைன் இது மட்டும் அவங்க மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நிறைய டிஜிட்டல் மீடியா கம்பெனிஸ்ல மீம் கிரியேட்டர்ஸ் வாண்டட் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்ல மீம் கிரியேட்டர்ஸ் சேர்றதுங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ஃபர்ஸ்ட் அவங்க ஒருத்தர் எத்தனை மீம்ஸ் கிரியேட் பண்ணிருக்காரு, அவங்க ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல எத்தனை ஏதாவது மீம் பத்தின பேஜ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவங்களுக்கு அந்த பேஜுக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, எந்த மாதிரி தீம்ஸ்ல அவங்க மீம் போஸ்ட் பண்றாங்க, என்டர்டைன்மெண்டா இல்ல ஐடி இல்ல பாலிடிக்ஸ், அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்க ஹையர் பண்ணுவாங்க, செலக்ட் பண்ணுவாங்க. சோ இவங்களுக்குலாம் எவ்வளவு சேலரி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய டிஜிட்டல் மீடியா கம்பெனில ஒரு புதுசா வேலைக்கு சேர்றவங்களுக்கு கண்டிப்பா 20,000 இருந்து 30,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே எக்ஸப்ஷனல் டேலண்டட், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நிறைய டேலண்ட் அப்படி இருக்கும் பட்சத்துல வருஷத்துக்கு 12 லட்சம் வரைக்குமே சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு கூட நிறைய ரிப்போர்ட்ஸ் சொல்றாங்க. சோ அகைன் இதெல்லாம் ஒரு செட் ஆஃப் பீப்புள் மட்டும் தான் இந்த மாதிரி சேலரி செய்வாங்க. சோ அகைன் இன்னொரு செட் ஆஃப் பீப்புளும் இருக்காங்க, அவங்களாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மீம் பேஜஸ் ரன் பண்ற அப்படின்னு சொல்லலாம். சோ லட்சக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அவங்களாம் இந்த மாதிரி சேலரிடு ஜாப்ஸ் சேர்றதுங்கிறது டவுட் தான். காரணம், அவங்களுக்கு லெட்ஸ் ஒரு பேஜ் 4 லட்சம் 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கு, இல்ல 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு அப்படி இருக்கும் பட்சத்துல சின்ன சின்ன பிசினஸ் எல்லாம் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ், சர்வீசஸ் எல்லாம் ப்ரமோட் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு அவங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. சோ ஒவ்வொரு அவங்களுடைய ப்ராடக்ட் சர்வீஸ் மீமாவே அவங்க ப்ரமோட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒவ்வொரு போஸ்ட்டுமே அவங்க காசு வாங்குவாங்க, பெய்டு ப்ரமோஷன்ங்கிறது. சோ அந்த காசு பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு 3,000 இருந்து 5,000 வரைக்கும் டிஃபர் ஆகும். அகைன் 3,000 இருந்து 5,000 வரைக்கும் அவங்க வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது நிறைய ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு. அவங்களுடைய பேஜஸ், அந்த பேஜோட ஃபாலோவர்ஸோட கவுண்ட், மேபி ஒரு இங்கிலீஷ் பேஜோ இல்ல ஹிந்தி பேஜோ மீம் பேஜோ இருந்துச்சுன்னா அவங்களுடைய ரீச் பெருசா இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டுமே டிஃபர் ஆகும். ஸோ ரீஜனல் மீம் பேஜ்னா அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் டிஃபர் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் ஒரு போஸ்ட்டுக்கு, ஒரு ப்ராடக்ட் பெய்டு ப்ரமோஷன் போஸ்ட்டுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு டிஃபர் ஆகும். ஸோ இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு நாளைக்கு 2 போஸ்ட் போட்டா கூட போதும். ஒரு நாளைக்கு 10,000, மேபி ஒரு மாசத்துக்கு 2 லட்சம் இல்ல 3 லட்சம் ஏர்ன் பண்றதுக்கு பொட்டன்ஷியல் ஒரு பெரிய மீம் பேஜுக்கு கண்டிப்பா இருக்கும். சோ இது எல்லாருக்குமே கிடைக்காது. சோ வெரி ஃபியூ பேஜஸ்ல மட்டும் தான் அந்த மாதிரி லட்சக்கணக்கில் ஃபாலோவர்ஸ்ல இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் தான் இது பாசிபிள். பிகாஸ் அது அவ்வளவு லட்சக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் எல்லாம் ஏர்ன் பண்றது அவ்வளவு ஈஸியான விஷயமே கிடையாது. நிறைய பேர் நிறைய வருஷமா ரன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அந்த பேஜை நிறைய மீம்ஸ் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சோ அட்லீஸ்ட் ஒரு 4-5 வருஷமாச்சும் ஆகும் அந்த லேக்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ் கெயின் பண்றதுக்கு. சோ இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய உழைப்பு இருக்குன்னு தான் சொல்லணும். சோ இந்த மாதிரி மீம் கிரியேட்டர்ஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ்ல சேர்றதுக்கு என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்குன்னு சொல்லிட்டு தனியா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எதுவுமே தேவை கிடையாது. அவங்களுக்கு தேவையானது 3 ஸ்கில் செட் தான். ஃபர்ஸ்ட் கிரியேட்டிவிட்டி, நெக்ஸ்ட் கிரியேட்டிவிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நெக்ஸ்ட் ஹியூமர் சென்ஸ், தேர்டு நாட்டில் என்ன விஷயம் நடக்குது அப்படிங்கறத பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ட்ரெண்டிங்ல என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத பத்தியும் தெரிஞ்சிருக்கணும். இந்த 3மே இருந்தா போதும், யாரும் மீம் கிரியேட் பண்ணலாம். சோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்கில் செட் மீம் கிரியேட் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் இவங்களுடைய கரியர் டிராஜெக்டரி, அதாவது கரியர் டிராஜெக்டரி என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்காங்கன்னா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அதுக்கப்புறம் டீம் லீடர், அதுக்கப்புறம் மேனேஜர்ல ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது கரியர் டிராஜெக்டரிங்கிறது. சோ இதுவே ஒரு மீம் கிரியேட்டர் ஒரு டிஜிட்டல் மீடியா கம்பெனில சேர்ந்தாருன்னா, லெட்ஸ் சே போட்டோஸ் மட்டும் மீம் கிரியேட் பண்ணியிருந்தாரா, மேபி லெட்ஸ் சே வீடியோஸ் வீடியோ மீம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றப்போ, ஃபர்ஸ்ட் வீடியோ மீம் கிரியேட் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கிரிப்ட் எழுதணும், எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறது மாதிரி பெரிய ஸ்கிரிப்ட் எழுதணும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் வீடியோ எடிட்டிங் பத்தி எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கில் செட் ஆட் ஆகும். நெக்ஸ்ட் மேபி ஒரு ஷார்ட் பிலிம் எழுதுறதுக்குமே ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட் பிலிம்ஸ் யூடியூப்ல நிறைய சேனல்ஸ் எல்லாம் இருக்கு. சோ இந்த மாதிரி ஷார்ட் பிலிம்ஸ் ஸ்கிரிப்ட் எழுதுறது, இதுக்குமே அந்த ஸ்கில் செட் எல்லாம் அப்படியே க்ரோ ஆகும். இதெல்லாம் பெஸ்ட் கேஸ் நேரம் சொல்றது ஒரு டிஜிட்டல் மீடியா கம்பெனில. சோ அகைன் மீம் கிரியேட்டர்ஸ் டிஜிட்டல் மீடியா கம்பெனிஸ்ல மட்டுமே இருக்க மாட்டாங்க. அவங்க ஸ்கில் செட் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா பெரிய பெரிய கம்பெனிஸுக்குமே கண்டிப்பா தேவைப்படும்.
லைக் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, பேங்க்ஸ், அமேசான் பிரைம், நெட்ஃபிளிக்ஸ், இந்த மாதிரி எல்லா பெரிய பெரிய கம்பெனிஸும் பாத்தீங்கன்னா அவங்க டிஜிட்டல் மீடியா டீம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம் சொல்லிட்டு வச்சிருப்பாங்க, இல்ல சோஷியல் மீடியா டீம் கூட இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி டீம் வந்துட்டு வச்சிருப்பாங்க. அவங்களுக்குமே வந்துட்டு இந்த மீம் கிரியேட்டர்ஸோட ஸ்கில் செட் வந்து தேவைப்படும். அங்க பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு அவங்க மீம் கிரியேட்டர்னு சொல்ல மாட்டாங்க, அவங்கள வந்துட்டு கிரியேட்டிவ் ரைட்டர்னு சொல்லுவாங்க. மேபி நீங்க வந்து பாத்துருக்கலாம், இந்த மாதிரி வந்து மினிமலிஸ்டிக் இமேஜஸ்லாம் நீங்க பாத்துருப்பீங்க, மினிமலிஸ்டிக் இமேஜஸ் இல்ல மினிமலிஸ்டிக் வீடியோஸ் அப்படிங்கிற மாதிரிலாம். சோ அதெல்லாம் வந்து பேசிக்கலி மீம்ஸ் தான். பட் இதெல்லாம் வந்து மூவிஸ்ல இருந்து எடுக்க மாட்டாங்க, படத்துல இருந்து ஒரு டெம்ப்ளேட் எடுக்க மாட்டாங்க. ரேதர் அவங்க வந்து ஓன் பிசினஸ், அவங்க கிராபிக்ஸ் டீம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அவங்க ஒர்க் பண்ற கம்பெனில இருந்து கிராபிக்ஸ் டீம் சொல்லிட்டு ஒன்று இருப்பாங்க. அவங்க கூட ஒர்க் பண்ணி எனக்கு இந்த மாதிரி இமேஜ் வேணும், இந்த மாதிரி கலர்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஒரு இமேஜ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இதுக்கு வந்துட்டு பேர் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி இதுக்குமே வந்துட்டு அவங்களோட ஸ்கில் செட், அவங்களோட ஸ்கில்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ இது வந்து பத்தி மீம் கிரியேட்டர்ஸ் அண்ட் மீம்ஸ் பத்தி ரிசர்ச் பண்றப்பதான் வந்துட்டு நான் ஒன்று படிச்சேன், இந்த மாதிரி மீம் கிரியேட்டர்ஸ் வந்துட்டு அவங்க ஃபேமிலிலேயே வந்துட்டு அவங்களை பெருசா மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ ஒன்ஸ் வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நான் ஃபேமிலிலேயே வந்துட்டு ஓகே ஃபைன் ஹி இஸ் டூயிங் சம்திங் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு கன்சிடர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான், இந்த உலகத்துல 2 விதமான ஆட்கள் மட்டும் தான் இருக்காங்க. ஒன்னு கிரியேட்டர்ஸ் ஆர் ப்ரொடியூசர்ஸ், ரெண்டாவது கன்சியூமர்ஸ். இப்ப நம்ம ஒரு மீமை பார்த்து படிச்சு என்ஜாய் பண்ணோம்னா நம்ம வந்துட்டு கன்சியூமர், அந்த மீம் கிரியேட் பண்ணவர் வந்துட்டு கிரியேட்டர்ஸ். ஸோ கிரியேட்டர்ஸ் இஸ் ஆல்வேஸ் லைக் ஒன் ஸ்டெப் அபோவ் ஆஃப் கன்சியூமர் அப்படிங்கறது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ தே ஆர் நாட் வேஸ்டிங் த டைம், தே ஆர் மேக்கிங் அஸ் டு ஸ்மைல், லாஃப் அண்ட் திங்க் அட் த சேம் டைம். அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு யாராச்சும் வந்து மீம் கிரியேட்டர்ஸ் இருந்தாங்கன்னா அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you again.